பாலவேல், இந்த முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்யப்பட்டிருக்கூடிய மனுவில் தாவேக்காவுடைய நிலைப்பாடு இதில் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. இதில் இந்த விபத்தை விபத்தாகத்தான் பார்க்க வேண்டும், ஆம்புலன்ஸ்கள் காலியாக வந்தது என்பது போன்ற வாதங்கள் தாவேக்கா தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. இது மட்டும் இல்லாமல் பொதுச் செயலாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது என்பது கேள்விக்குள்ளாக்கியிருக்கிறது மனுதாரர் தரப்பு. இது மட்டும் இல்லாமல் தங்களிடம் சில வீடியோக்கள் இருப்பதாகவும் தாவேக்கா தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தாவேக்கா தரப்பில் இருக்கக்கூடிய வீடியோக்களை வழங்க வேண்டும் என்று கூறி அந்த விஜயுடைய பிரச்சார வாகனத்தில் பொருத்தப்பட்டிருந்த அந்த கேமராக்களில் இருக்கக்கூடிய காட்சிகளை தர வேண்டும் என்று ஏற்கனவே காவல்துறை தரப்பில், கரூர் காவல்துறை தரப்பில் இருந்து ஆதவ் அர்ஜுனா அந்த ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொண்ட ஆதவ் அர்ஜுனா தரப்புக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் இன்னும் அது தொடர்பாக அந்த ஆவணங்களை, அந்த வீடியோ ஆதாரங்களை கொடுப்பதா இல்லையா என்பது தொடர்பாக இன்னும் தாவேக்கா தரப்பிலிருந்து எந்த விதமான அறிவிப்பும் வரவில்லை. இந்த நிலையில் தங்களிடம் வீடியோ ஆதாரங்கள் இருக்கிறது என்று மீண்டும் நீதிமன்றத்தில் தற்போது தாவேக்கா தரப்பு கூறியிருக்கிறது. ஆனால் இன்னும் காவல்துறைக்கு அந்த வீடியோ ஆதாரங்களை கொடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் தற்போது மிக முக்கியமாக இந்த முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்யப்பட்டிருக்கூடிய மனுவில் பல்வேறு வாதங்களை தற்போது ஆனந்த் தரப்பிலிருந்தும் நிர்மல்குமார் தரப்பிலிருந்தும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இந்த நிகழ்ச்சி முதல் ஏற்பாட்டாளராக கருதப்படக்கூடிய கரூர் மாவட்டத்துடைய தாவேக்கா மாவட்ட செயலாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் முன்ஜாமீன் கோரி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் தரப்பில் தற்போது நீதிமன்றத்தை நாடியிருக்கிறது. இதில் இந்த விவகாரத்தை தாவேக்கா எவ்வாறு அணுகிறது என்பது போன்ற வாதங்கள் தற்போது முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதில் இந்த விபத்தை விபத்தாகத்தான் பார்க்க வேண்டும், அரசு தரப்பில் எந்தவிதமான சாட்சிகளும் ஆவணங்களும் இல்லாமல் இவ்வாறு குற்றம் சுமத்துவதை ஏற்க முடியாது, அரசு தரப்பில் எந்தவிதமான சாட்சிகளும் ஆவணங்களும் இல்லாமல் இவ்வாறு ஒரு குற்றம் சுமத்துவதை ஏற்க முடியாது என்று அரசு தரப்பு தெரிவித்திருக்கிறது. அதே போல கூட்டம் ஒழுங்குபடுத்தக்கூடிய பொறுப்பு என்பது காவல்துறைக்கு தான் இருக்கிறது என்று மனுதாரர் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கூட்டத்திலிருந்து செருப்பு வீசப்பட்டது, உடனே போலீஸ் தடியடி நடத்தினார்கள், எதற்காக? மொத்த குழப்பத்திற்கும் காவல்துறை தான் காரணம் என்ற ஒரு விமர்சனம், ஒரு குற்றச்சாட்டு தற்போது காவல்துறை மீது தாவேக்கா தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தேவப்பிரியன், அதே நேரத்தில் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னதாக பொதுநல மனுக்கள் மீதான விசாரணை நடைபெற்ற போது இது தொடக்க நிலை, விசாரணையினுடைய தொடக்க நிலையில்தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒன்றையும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த அமர்வில் இதே நீதிபதி ஜோதிராமனும் இருந்திருந்தார். இப்போ மனுதாரர் தரப்பிலிருந்து ஆவணங்கள் சரியாக முறையாக காவல்துறை பதிவு செய்யல அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அது ஏற்புடைய வாதமாக இருக்குமா? இந்த நிகழ்வு கரூர் திட்டமிடல் என்பது கடைசி நேரத்தில் மாற்றப்பட்டது. தாவேக்கா தரப்பில் வைக்கப்பட்டிருக்கூடிய வாதங்கள் என்பது எங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னதாகத்தான் அனுமதி கொடுத்தார்கள் என்ற ஒரு வாதத்தை வைத்திருக்கிறார்கள். இன்னொரு ஒரு நாள் முன்னதாகவே நாங்கள் நீதிமன்றத்தை நாட இருந்தோம், ஆனால் நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதன் காரணமாக அன்றைய தினம் எங்களால் வாதத்தை மனுவாக தாக்கல் செய்ய முடியவில்லை என்ற ஒரு விளக்கத்தையும் தாவேக்கா தரப்பு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்றால் இந்த கரூர் மாவட்ட திட்டமிடல் என்பது தாவேக்கா தரப்பிலும் கடைசி நேரத்தில் மாறுதலுக்கு உட்பட்டது. வேறு மாவட்டத்தில் தான் முதல் முறையாக வந்த அந்த திட்டமிடல் நிகழ்ச்சியில் கரூர் மாவட்டத்திற்கு என்று வேறு தேதி தான் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் முன்கூட்டியே இந்த கடைசி நேரத்தில் இந்த திட்டமிடல் என்பது மாற்றப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் இது போன்ற ஒரு வாதத்தை தாவேக்கா தரப்பில் முன்வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்னொரு பக்கம் தொடர்ச்சியாக அரசு மீது, குறிப்பாக காவல்துறை மீது குற்றம் சாட்டப்படக்கூடிய போக்கு என்பது அதிகமாக இருக்கிறது. இதில் முதல் தகவல் அறிக்கையில் எங்கள் மீது குற்றம் சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது, ஒருவரின் வாழ்க்கை முக்கியம், எங்கள் மீது வழக்கு பதிவு செய்ய எந்த விதமான முகாந்திரமும் இல்லை என்று கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதிலும் கடைசியாக இந்த கூட்டத்தை தொடர்வதா வேண்டாமா அல்லது கூட்டத்தை ரத்து செய்யக்கூடிய அனைத்து அதிகாரங்களும் காவல்துறைக்கு இருந்தது, அதை அவர்கள் செய்யவில்லை என்ற ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். எங்கள் மீது வழக்கு பதிவு செய்ததே ஒரு அடிப்படை முகாந்திரம் இல்லாத ஒரு செயல் என்றும் ஒரு விமர்சனத்தை, ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய முழு பொறுப்பும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கோ அல்லது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கோ கிடையாது, காவல்துறைக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கிறது என்ற ஒரு வாதம் தற்போது தாவேக்கா தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தேவப்பிரியன், தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம். அதே நேரத்தில் தற்போது நீதிமன்றத்தில் மனுதாரர் தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாதங்களில் சில கூடுதல் விவரங்களும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அந்த விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வெற்றி. தற்போதைய தகவல்கள் என்ன பதிவு செய்யலாம்?
பாலவேல் இவங்க வைக்கக்கூடிய இந்த இப்போ ஜாமீன் கோரி பேசும்போது மனுதாரர் தரப்புல தாவேக்கா வழக்கறிஞர் வைக்கக்கூடிய வாதம் என்னன்னா, அடிப்படையில இந்த இடத்தை அவங்க தேர்வு செய்யறதுக்கு வேற வழி இல்லாம தேர்வு செய்ய வேண்டிய சூழல் உருவாச்சு அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல கூடிய சிக்கல்கள் சம்பந்தமாக காவல்துறை முன்பே தெரிவிக்கவில்லை. தெரிவிக்காதனாலதான் இந்த இடத்துல பிரச்சாரம் நடத்த வேண்டிய நிலை உருவானது அப்படின்னு ஒண்ணு பதிவு செஞ்சிருந்தாங்க. இன்னும் முக்கியமா காவல்துறை மேல இவங்க முழு குற்றச்சாட்டையும் காவல்துறை மேல முழு பொறுப்பையும் இவங்க சுமத்துறதை பார்க்க முடியுது. இவங்களுடைய வார்த்தைகள் அப்படிதான் இருக்கு. அதிகமாக கூட்டம் இருக்கும்போது காவல்துறை நடத்துறது, கூட்டத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துறது காவல்துறை தான் அப்படின்ற வார்த்தையில பதிவு செய்யறாங்க. எங்களால் எப்படி கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியும்? முதல் தகவல் அறிக்கையில எங்க மேல குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கு, தாவேக்கா மேல குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கு. இதுல இந்த குற்றச்சாட்டு மேல நியாயம் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு செய்யறாங்க. ரொம்ப முக்கியமா கூட்டம் ஒழுங்காதான் இருந்தது, தொண்டர்கள் ஒழுங்கா இருந்தாங்க. அதுல கூட்டத்துக்குள்ள ஒரு செருப்பு வீசப்பட்ட உடனே போலீசார் தடியை நடத்தினாங்க, மொத்த குழப்பத்துக்கும் அவங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை பதிவு செய்யறாங்க. ஒருவருடைய வாழ்க்கை முக்கியம், எங்க மேல வழக்கு பதிவு செய்ய எந்த முகாந்திரமும் இல்ல அப்படின்ற வார்த்தைகளை சொல்றாங்க. நீதிபதி இறுதியில் என்ன சொல்றாருன்னா, உயிரிழந்தவர்களுடைய குடும்ப நிலையைத்தான் நீதிமன்றம் கருத்தில் கொள்கிறது. இவங்க என்ன குற்றச்சாட்டுகளை காவல்துறை மேல இவங்க தாவேக்கா தரப்புல முன்வைக்கிறாங்க, தொடர்ச்சியா முன்வச்சு வரக்கூடிய நிலையில நீதிபதி சொல்லக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறது, உயிரிழந்தவர்களுடைய குடும்ப நிலையை தான் நீதிமன்றம் கருத்தில் கொள்கிறது. யார் இழந்திருக்காங்களோ இழந்தவர்கள் பக்கம் பாதிக்கப்பட்டவர்களுடைய இடத்திலிருந்து தான் நீதிமன்றம் கருத்தில் கொள்கிறது அப்படின்றாங்க. ரொம்ப முக்கியமா இன்னொரு வார்த்தையை நீதிபதி அந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா, உள்நோக்கத்துடன் உயிரிழப்பு ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பொதுச் செயலாளர் அவர்களது தொண்டர்களை கொலை செய்ய முயல்வாரா அப்படின்ற மாதிரியான வாதங்களை வழக்கறிஞர் தரப்புல முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் காலையில எப்படி அந்த நெடுஞ்சாலைத்துறையில எப்படி அனுமதி கொடுத்தீங்கன்ற இடத்துக்கு வரும்போது எப்படி அந்த வழக்கு தீவிரம் அடைஞ்சதோ, அந்த பல்வேறு வழக்கினுடைய விசாரணைகள் அந்த மாதிரி இப்போ இந்த வழக்கு தீவிரமடையுது. ஒரு பொதுச் செயலாளர் தன்னுடைய தொண்டர்களை கொலை செய்வாரா? எங்களுக்கு கூட்டத்தை கட்டுப்படுத்த என்ன பொறுப்பு இருக்குது? ஏன் காவல்துறை தான் குழப்பம் ஏற்படுத்துறாங்க? இப்படியான வாதங்களை சொல்லிக்கிட்டே வர்றாங்க. உள்நோக்கத்துடன் உயிரிழப்பு ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு செய்யறாங்க. அடுத்து இவங்க தொடர்ச்சியா காவல்துறை சொல்லக்கூடிய வார்த்தைகள் விஜய் தாமதமாக வந்தாரு, அதன் காரணமாக கூட்டத்தினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சு இந்த சம்பவம் நேர்றதுக்கு காரணமா ஒன்று சொல்லும் போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்கள் தலைவர் அதாவது விஜய் 4 மணி நேரம் தாமதமா வந்திருக்காரு. 3ல இருந்து 10 மணி வரைக்கும் பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதி பெற்றிருக்கோம், அதனால 7 மணிக்கு வந்துட்டாரு. அதாவது விஜய் தாமதமாக வந்தது உண்மைதான், ஆனா அவங்க பெற்றிருந்த அனுமதி நேரத்துக்குள்ளதான் வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு செய்றாங்க. எங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது, இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த மதியழகன் தான் பொறுப்பவர். அதாவது இப்போ மாவட்ட செயலாளர் 2 பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க, மாவட்ட செயலர் 2 பேர்ல கைது பண்ணிருக்காங்க இல்லையா, அதுல மதியழகன் தான் அந்த சம்பந்தப்பட்ட வெளிச்சாமிபுரம் பகுதிக்கு உட்பட்ட மாவட்ட செயலாளர். அவர் தான் பொறுப்பாவாரு. இதுல எப்படி பொதுச் செயலாளரும் இணை பொதுச் செயலாளரும் எப்படி பொறுப்பாவாங்க? இவங்களுக்கு இதுல எந்த ரோலும் இல்ல, இந்த கூட்டம் அனுமதி வாங்குறதுலயோ அந்த இடத்து சம்பந்தப்பட்ட இடம் சார்ந்து எங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தைகளை சொல்றாங்க. எனவே ஆனந்த் மேல வழக்கு பதிவு செய்வதற்கு முகாந்திரம் இல்ல. மதியழகன் அந்த வார்த்தையை சொல்லிட்டு மதியழகனுக்கு அந்த இடத்துல பொறுப்பு இருக்குன்னு சொன்னவங்க அடுத்த வார்த்தை மதியழகன் தவறு செய்யல, காவல்துறையும் அரசும் தான் தவறு செஞ்சிருக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த வார்த்தைகளை அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நீதிபதி சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் உரிய பொறுப்பும் கடமையும் உள்ளது அப்படிங்கிறாங்க. இவங்க மனுதாரர் தரப்பினுடைய வாதத்தெல்லாம் தொகுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க முழு குற்றச்சாட்டையும் முழு பொறுப்பையும் மொத்த இழப்புக்கும் இந்த சம்பவத்துக்கும் முழு காரணமாக காவல்துறையை சொல்றாங்க, அரசு சொல்றாங்க. ஆனா நீதிபதி இப்போ ஒரு வார்த்தையை பதிவு செய்யறாரு, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் உரிய பொறுப்பும் கடமையும் இருக்குது அப்படின்ற ஒரு வார்த்தையை நீதிபதி பதிவு செய்யறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. மனுதாரர்கள் அதுக்கு அடுத்து கேட்கிறாங்க, ஏன் தடியடி நடத்தினாங்க? தடியடி நடத்துனதுதான் கூட்ட நெரிசலுக்கு காரணம் அப்படிங்கிறாங்க. நெரிசல்ல சிக்கினவங்களை போலீஸ் காப்பாத்திருக்கணும் அப்படின்ற வார்த்தைகளையும் பதிவு செய்யறாங்க. இந்த நெரிசலுக்கான காரணமாக பல்வேறு விஷயங்கள் அடிப்படையில பேசப்படுது. அவருடைய முதல் கூட்டத்திலிருந்து, விஜயனுடைய முதல் கூட்டத்திலிருந்தே இப்போ வரை கரூர் வரைக்குமே கூட நெரிசல் ஏற்படுறதுக்கான பல்வேறு காரணங்கள் இருக்குது. அதுல முக்கியமா
மக்கள் அவ்வளவு பேரும் திரண்டு நிற்பாங்க. காலையில இருந்து நிற்கும் போது அவருடைய வாகனம் வரும்போது, வாகனம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய வாகனம் போறதுக்கான வழியை வந்து மக்களுடைய கூட்டத்தை விலக்கிட்டு கூட்டத்துக்கு நடுவில் தான் அந்த வழி ஏற்படுத்தப்படும். அங்கிருந்து நேரில் பார்த்தவங்களுக்கு அந்த இடம் தான் அப்படி அவ்வளவு பெரிய ஒரு ஆள் போக முடியாத கூட்டத்துக்குள்ள ஒரு வாகனம், பெரிய வாகனம் 6-7 வாகனங்கள் போறதுக்கான வழி ஏற்படுத்தும் போதுதான் நெரிசல் ஏற்பட்டதாக கூட்டத்துல இருந்து பார்த்தவங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா தடியடி நடத்தினதுதான் காரணம் அப்படின்னு இப்போ மனுதாரர் தரப்புல ஒரு வார்த்தைகளை பதிவு செய்யறாங்க. முழு பொறுப்பும் காவல்துறையிட்ட இருக்குன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நீதிபதி சொல்லக்கூடிய வார்த்தைகள் 2 வார்த்தைகள் நீதிபதி வரைக்கும் பதிவு செஞ்சிருக்காங்க. ஒன்னு, நாங்க வந்து பாதிக்கப்பட்டவர்களுடைய நிலையை கருத்துல கொள்றோம், உயிரிழந்தவர்களுடைய நிலையை கருத்துல கொண்டு பேசுகிறது நீதிமன்றம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சாங்க. அடுத்து இதுல வந்து எங்கள் மீது பொறுப்பே இல்லை, அதாவது தாவேகா மேல பொறுப்பு இல்லை, தாவேகா மேல பொறுப்பு இல்லைன்னு சொன்னவங்க இதுல ஆனந்த், பொதுச்செயலாளர் ஆனந்துக்கும் இணைச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமாருக்கும் நேரடியாக எந்த பொறுப்பும் இல்லை. அதுக்கு அனுமதி வாங்கினதோ அதுக்கு அந்த இடம் சம்பந்தப்பட்டதுக்கோ கரூர் மாவட்ட செயலர் மதியழகனுக்கு தான் பொறுப்பு இருக்கு. எனவே அவரும் கூட தப்பு செய்யல, காவல்துறையும் போலீஸும் அரசும் தான் தப்பு செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அப்பதான் நீதிபதிகள் இல்ல, கட்சிக்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சவங்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் உரிய பொறுப்பும் கடமையும் இருக்கு அப்படின்ற வார்த்தைகளை நீதிபதிகள் பதிவு செஞ்சிருக்காங்க. மேலதிகமாக கொஞ்சம் தகவல்கள் வெளியா இருக்கு. அது என்னன்னா, நாங்க தான் தாவேக்கா தான் நிகழ்ச்சி காரணம்னு சொல்றது ஏற்புடையதில்லை அப்படின்னு மறுபடியும் நீதிபதி சொன்ன கருத்துக்கு இவங்க பதில் வாதம் முன்வைக்கிறாங்க. வெளியே சொல்ல முடியாத நிலை இருக்குது, எங்க தொண்டர்கள் 41 பேர் உயிரிழந்திருக்காங்க, இதற்காக எங்கள் மீது குற்றவியல் வழக்கு பதிவு செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு, இதுக்கு பல நீதிமன்ற உத்தரவுகள் இருக்குன்னு அதையும் மேற்கோள் காட்டியும் பேசுறாங்க. எங்களுடைய தொண்டர்கள் இறந்திருக்காங்க 41 பேர், இதற்காக எங்க மேல குற்றவியல் வழக்கு பதிவு செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான வாதங்கள் எல்லாம் மனுதாரர் தரப்புல முன்வைக்கப்பட்டு வருது. இப்போ இவங்களுடைய வாதம் முடிஞ்ச உடனே அரசு தரப்பினுடைய வழக்கறிஞருடைய வாதத்தை நீதிபதி கேட்க போறாங்க. கேட்டதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கான முன்ஜாமீன் வழங்குறதுல என்ன உத்தரவு நீதிபதிகள் பிறப்பிப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆனா வழக்கு துவங்கும் போதே ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே இந்த நாமக்கல் மாவட்ட செயலாளர் சதீஷ் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு செஞ்சு முன்ஜாமீன் கேட்டதுனால அந்த முன்ஜாமீன் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது. அந்த மனு நீதிமன்றம் வந்து மிக கடுமையா அவரை கண்டிச்சு அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சது அப்படின்ற வார்த்தையை பதிவு செஞ்சதுனால இவங்களுக்கு முன்ஜாமீன் அவ்வளவு எளிதாக கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இதுல நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வந்துரும். பலவே நிச்சயமாக வெற்றி, தொடர்ந்து பேசலாம். தற்போது முன்ஜாமீன் மனு மீதான மனுதாரர் தரப்பு வாதங்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இது நிறைவடைந்ததும் காவல்துறை மற்றும் அரசு தரப்பு வாதங்கள் முன்வைக்கப்பட இருக்கின்றன. இது தொடர்பான நேரலையை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.